கனி கனி ஆளையே காணி எங்கே தான் போனாங்க தெரியலையே. கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தா சீக்கிரமாக கிளம்பிக்கலாம். இப்போ தான் நம்ம கல்யாணம் போயிட்டு வந்தோம். இந்த மனுஷன் எங்கேயோ போயிட்டு இப்போ தான் வந்தார். வந்த உடனே துணி துவைக்கணும் வாங்க காணாங்க. சரி எல்லாரும் போயிட்டு பாருங்க, காலையில் போயிட்டு வச்சு வந்துடலாம். ஆளையே காணுமே. கனி கனி துணி அயன் பண்ண கொடுத்தா வெளியே ஊருக்கு போகிறோம், எத்தனை தர முடியாது, அவசரம் வந்து வாங்கிக்கன்றாங்க. அப்படி இல்லைன்னா 2 நாள் கழிச்சு வருவோம், எத்தனை கொடுக்குறோமா வீட்டாண்ட முன்னாடியே சொல்கிறோம். அப்புறம் உனக்கு அர்ஜென்ட்டான துணிலாம் வந்து வாங்கிக்கன்னு சொல்கிறாங்க. ஏதோ சொன்னாங்களே அது வரையும் நல்லது. அப்புறம் இவங்க 2 நாள் கழிச்சு ஊருக்கு வரத்தவங்களே என் துணி எங்கன்னு கேட்டு ஒரு சண்டையே வலிச்சிருப்பாங்க. நம்ம எப்போ துணி அயன் பண்ணாத இருக்கோமோ அப்போ தான் துணியை கேட்பாங்க. அதுவும் அயன் பண்ணுற கடையில் கொடுத்துருக்குறோம், இன்னும் வாங்கி வரலாம் தெரிஞ்சு தான் முன்னாடியே வாங்கி வைக்க மாட்டேன்வாங்க. எத்தனை போய் வச்சுட்டு சாப்பாடு வேறு செய்யணும். மதியானத்துக்கு காலையில் வேலை முடிஞ்சது, மதியம் வேலை ஆரம்பிச்சிட்டு. இந்த ராணியக்கா என்னவோ நம்மளுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி அப்போ ஒருத்தருந்து கத்தி நின்று இப்போ பாரு சீதாக்கா வரலன்னு கம்முன்னு நின்றுட்டு இருக்கு. என்ன ராணியக்கா எவ்வளோ நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தா லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் வந்துட்டாங்க, வாங்க வாங்க வாங்கன்னு கத்தி நின்றாங்க. இன்னும் அழக்கானம் பாரு. பனி இருக்கியா இல்லையா உள்ள? என்னம்மா ஏமா வெளியவே நின்று கத்திட்டு இருக்கீங்க? உள்ள வரதானம்மா? எனக்கு தெரியாத உள்ள வரதுக்கு. துணி இருக்கு, துவச்சிட்டு வரேன். வீட்டில் ஏறு பத்திரமா. எங்க அஜய் எங்கே போனா? இருக்கானா இல்லையா வீட்டில்? அவன் என்னைக்கு வீட்டில் இருந்திருக்கான்? அதுவும் சண்டே அதுவுமா இருப்பான். காலையில் போனான் விளையாடுறதுக்கு, இன்னும் ஆளையே காணோம். காலையில் ஒரு குண்டா இட்லி கொட்டிட்டு போனானே, ஆளையே காணோம், வரவே இல்லை இன்னும். அதிகமாக அதுவும் புக் எடுத்து வச்சு படிக்கலாம் அப்படின்னா தோன்றதே கிடையாது. அது சரி, சும்மா இருக்கிற டைம்லேயே படிக்க மாட்டீங்க, இந்த டைம்லேயே தோண போதே. அவன் வரட்டும், அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். நீ வீட்டில் ஏறு பத்திரமா. என்ன நான் போய் துணி எல்லாம் துவச்சு வந்துடுறேன். என்னம்மா எனக்கு போர் அடிக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் விளையாடுறதுக்கு வரேன்னாங்க. நான் வேணா போய் கொஞ்ச நேரம் விளையாட்டு வரட்டுமா? எங்கே போகிறேன்? காலம் கெட்டு போய் கிடக்குது. அங்கே இங்கேன்னு சுற்றி இருக்கக்கூடாது. ஒழுங்காக வீட்டில் இரு. வந்த மாதிரி வேணா கொஞ்சம் நேரம் போய் விளையாட்டு வா. என்ன அவன் மட்டும் அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு வரான். நான் பக்கத்தில் போய் விளையாடுறனா கூட என்னை மட்டும் விட மாட்டேன்றீங்க. அவன் மட்டும் அங்கே இங்கேன்னு சுற்றின்னு வரான்ல, அவனை எதுவும் கேட்காதீங்க, என்னை மட்டும் கேளுங்க. எப்போ என்னை இங்கேன்னு பார்த்தீங்க வீட்லேயே வச்சுக்கோண்ணே. இப்போ நான் என்ன சொன்னேன்? போகக்கூடாது நான் சொன்னேன். வந்த மாதிரி கொஞ்ச நேரம் போய் விளையாட்டு வா. காலம் கெட்டு போய் இது ஸ்கூலுக்கு போயிட்டு வரது வரையும் அடிமடியில் நெருப்பு கட்டின்னு இருக்கும். என்னென்ன எங்கே நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. பொம்பளை பிள்ளைங்களை வெளியே அனுப்பவே பயமா இருக்குது. நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரையும் எவ்வளோ பயமா இருக்குது தெரியுமா? ஸ்கூல் கீழே பக்கத்தில் வர கடை கமிச்சா வர வரையும் பயமா இருக்குது. அந்த அளவுக்கு நாங்கள் பயந்து நின்றா நீங்கள் அங்கே சுற்றிட்டு வரேன் நான் சால்ட்டாக சுற்றி நிற்கிறீங்க. போவேன் நான் சொல்கிறேன். துணியை துவச்சிட்டு வந்த மாதிரி கொஞ்ச நேரம் போய் விளையாட்டு வான்றல. இப்பயே போனா நான் எப்படி வீட்டில் யாரும் இல்லாத இருக்கும் போது அப்போ கல்யாணம் போகிறதுனா போ, வேற எங்கேயும் போகக்கூடாது. அவன் மட்டும் போய் சுற்றுறான்ல. என்ன ஆம்பளை பையன் போய் சுற்றிட்டு வருவான்? வரட்டும், நாள் போகிறேன். அவன் போகிறதால அவன் மட்டும் போகிறான்னு கேட்குற. வரட்டும், அவனுக்கு போகிற முதல்ல நாள். அப்போ தான் அவன் திருந்துவான். அதை பார்த்து நீ திருந்துவேன். எங்கேயும் போய் விளையாடக்கூடாது. உன் ஃப்ரெண்ட்ஸை வேணா கூப்பிட்டு வச்சு வீட்டில் வேணா விளையாடிக்கோ. வெளியெல்லாம் போகக்கூடாதுன்னா அவ்வளோதான். நீ மட்டும் அனுப்ப மாட்டேன்றி, அவங்க மட்டும் அப்புறம் எப்படி அனுப்புவாங்க? என் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் அவங்களும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ தெரியுதா? அவங்க மட்டும் உங்கள் வீட்டை மாட்டாங்க, நீ மட்டும் அவங்க வீட்டை போய் விளையாடுவா. எங்கேயும் போத்தால ஒழுங்காக வீட்டில் விளையாடலாம். அக்கா பாப்பா வீட்டில் சண்டேன்ட்டு பொறுமையாக எழுந்துக்கலாம். ஆளை காணும் இன்னும் வெளியே எழுந்து வந்தாக்கா அங்கே போய் அவள் வீட்டில் விளையாடு. வேறு எங்கேயும் போகக்கூடாது. என்ன ஆமாம் போங்க. நீங்கள் எல்லாம் 3 பேரை சுற்றிட்டு வாங்க. என்னை மட்டும் வீட்டில் ஏறுக சொல்லுங்கள், இல்லைன்னா அக்கா வீட்டான போக சொல்லுங்கள். என்னை பக்கத்தில் கூட விளையாட விடாதீங்க. எப்படின்னா போங்க, நான் போகிறேன். வர பிள்ளைங்க கொஞ்சம் கூட கஷ்டத்தை புரிஞ்சிக்கவே மாட்டேங்குங்க. காலையில் எழுந்துலேருந்து நிற்க நேரம் இல்லாத அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கா. எழுந்து சாப்பாடு செஞ்சு மாடை பூச்சி கட்டிட்டு அந்த மனுஷனை போய் சாப்பாடு கொடுத்துட்டு அவர் எங்கேயும் சுற்றிட்டு போயிட்டு இவ்வளோ நேரம் கல்யாணம் இருந்துட்டு வந்த உடனே துணியை துவைக்கலாம் வாங்க காணும் ஃபோனை பண்ணுறாங்க. சரின்ட்டு துணியை துவச்சின்னு வரலான்னு போட்டால் இங்கே ஒரு சண்டை. அவன் வந்தானே எங்கள் ஆளையே காணும். நாத்தியாகும் போது சாப்பிட்டு போனானே புக்கை வச்சு படிப்போம். அதெல்லாம் கிடையாது. விளையாடுறது எப்போ பார்த்தாலும் விளையாட்டு மேலே இருக்கிற கவனம் படிப்பு மேலே இருந்தால் எங்கேயோ இருக்கலாம். என்ன பிள்ளையோ தெரியல. வரட்டும், நாள் போகிறேன். இன்னைக்கு போகலாம். இவங்க வேறு ரொம்ப நேரமாக காத்துன்னு இருப்பாங்க நம்மளுக்காக. கடகடன்னு நடந்து போகலாம். இவங்க 2 நாள் கழிச்சு ஊருக்கு வரத்தவங்க என் துணி எங்கன்னு கேட்டு ஒரு சண்டையே வலிச்சிருப்பாங்க. நம்ம எப்போ துணி அயன் பண்ணாத இருக்கோமோ அப்போ தான் துணியை கேட்பாங்க. அதுவும் அயன் பண்ணுற கடையில் கொடுத்துருக்குறோம், இன்னும் வாங்கி வரலாம் தெரிஞ்சு தான் முன்னாடியே வாங்கி வைக்க மாட்டேன்வாங்க. எத்தனை போய் வச்சுட்டு சாப்பாடு வேறு செய்யணும். மதியானத்துக்கு காலையில் வேலை முடிஞ்சது, மதியம் வேலை ஆரம்பிச்சிட்டு. என்ன சீட்டாக்கா துணியெல்லாம் துவைக்க எடுத்துன்னு போகிறீங்களா? ஆமாம்மா, தண்ணி வந்தால் கூட அப்பப்போ துணி அப்பப்போ துவச்சிடலாம். தண்ணி வராது அப்படியே இருக்குது. 3 நாள் துணி சேர்ந்து போய் கிடக்குது. சரி ராணி எல்லாம் கூப்பிட்டாங்க துணியை துவச்சு வரலாமான்ட்டு. சரி ஆள் கூட போய் ஆளை துவச்சு வந்துடலாம். துணியை தனியாக எங்கே போய் துவைக்கிறது அவ்வளோ தூரம். ஆள் கூட ஆள் போனால் கஷ்டம் தெரியாத பேசி நடந்து போனால் அதனால போகிறேம்மா. என்ன உனக்கு என்னம்மா வீட்டில் மோட்டர் இருக்குது துவைச்சிருவேன். என்ன துணி அயன் பண்ணி வாங்கி வரியா? ஆமாக்கா, எப்பயும் வீட்டில் தான் அயன் பண்ணுவேன். இந்த 4 துணி என்னன்னு தெரியல எவ்வளோ அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சாலும் அப்படியே சுருக்கமாக இருந்துச்சு. சரி அயன் பண்ணுறவங்க கிட்ட கொடுத்தா நல்லா கஞ்சி போட்டு அயன் பண்ணுவாங்கன்ட்டு கொடுத்தேன். அவங்க எங்கேயே வெளியே போகிறாங்களா? அர்ஜென்ட்டாக இப்போ போனோமா, டைம் இல்லை இல்லைன்னா தந்து கொடுத்துட்டு போயிடுவேன். வரதுக்கு 2 நாள் ஆகும். அப்புறம் வேணா தந்து கொடுத்துட்டான்ட்டு ஃபோனை பண்ணாங்க. நம்ம வீட்டில் தான் எப்போ இருக்கிற பொருள் இருக்கிற போது கேட்க மாட்டாங்க, இல்லாத போது தான் கேட்பாங்களே. சரி வாங்கி வந்து வச்சிடலாம். காலையில் சாப்பாடு செஞ்சு இனிமேல் போய் மதியானத்துக்கு செய்யணும்க்கா. நீங்கள் என்ன கையில் அயன் பண்ணுறீங்களா? கடையிலலாம் கொடுக்க மாட்டீங்க தானே? அதை நீ வேற ஏமா எங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிற துணியை அயன் பண்ணி போட்டுன்னு போக மாட்டோம். இதில் வீட்டில் இருக்கிற துணி அயன் பண்ணி போடுவாங்களா? துணி அயன் பண்ணுறதே கிடையாது. நாங்களாம் பிள்ளைங்களே அயன் பண்ணி போடுறது கிடையாது. அயன் பாக்ஸே கிடையாது முதல்ல வீட்டில். துணியை துவச்சி போடவே நேரம் இல்லைன்றேன். இதில் வேறு அயனை வேறு போட்டு பண்ணி நிறுவாங்க. அப்பப்போ துவச்ச துணி அப்பப்போ மடிச்சு வச்சா எல்லாம் பட்டு போல இருக்குது. அதை நேற்று போட்டு 4 நாள் துணியை சேர்த்து வச்சு நொசுக்கி அதை அயன் பண்ணி டைமை போட்டு வேஸ்ட் பண்ணுறது கரண்ட் பில்லு கண்ட செலவு. அதை விட்டுட்டு அப்பப்போ துணியை துவச்சுமா அப்பப்போ மச்சு வச்சுமான்னு இருந்தா அயன் பண்ணவும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல. துணி பட்டாட்டம் கிடக்குது. அதை 4 நாள் சேர்த்து வச்சானா அவன் கசங்கி தான் போவோம். அயனை வேணும் போட்டுன்னு கரண்ட் பில் தான் தண்டம். நீங்கள் சொல்கிறது உண்மைதாங்க. சரிம்மா, இந்த துணி எதுவுமே துவைக்கணும். அப்பயே ஃபோன் பண்ணி யாராவது காத்துன்னு இருப்பாங்க. எனக்காக நான் போகிறேன். என்ன நீ பார்த்துப்போ. இந்த அக்கா சொல்கிறதும் கரெக்டு தான். அப்பப்போ துவச்ச துணி அப்பப்போ மடிச்சு வச்சா நல்லதாக இருக்கும். நம்ம ஒரு நாளுக்கு துணியை துவச்சா 4 நாள் கழிச்சு மடிக்கிறோம். துணியெல்லாம் கசங்கி போயிருக்கு. ஹேண்ட் பண்ணி மடிக்கிறதுக்கே நேரம் சரியாக போகுது. அப்பப்போ மடிச்சு வச்சா நல்லதாக இருக்கும். நம்ம எங்கே செய்கிறோம்? முடிய மாட்டேங்குதே செய்ய.
இந்த மனுஷன் காலையில் டிஃபனை செஞ்சுட்டோம், மதியானத்துக்கு எதனா எடுத்துன்னு வரேன்னு போனார். அது வேறு நான் தந்ததோ தெரியல. ஒன்றா தந்தா கடகடன்னு செய்யலாம், 4-5 தந்தாருனா இது போட்டு செஞ்சு கடகணும். சரி போகலாம், நான் அதை தந்து வச்சுருக்கான்ட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பசின்னு வாங்களே கடகடன்னு போய் செஞ்சால் தான் வேலைக்கு ஆகும். இல்லைன்னா நேரம் ஆகிடுச்சுன்னா கற்றுவாங்க அதுக்கு ஒன்று. சோனி, நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கை வலிக்கக்கூடிய தலையில் வச்சு பிடிச்சின்னு நீ அசால்ட்டாக வச்சுட்டு நிற்கிறியம்மா. அம்மாக்கா அவளோட ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரி எவ்வளோ வச்சாலும் தலையிலேருந்து கீழே விழாது, குருவி குண்டு மாதிரி இருந்தா அப்படியே தான் இருக்கும். இது வச்சாலும் தலை மேலே பொறாம புகையுது. என்னோட ஹேர் ஸ்டைல் மாதிரி உனக்கெல்லாம் ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்குதா? 4 சைடு 4 முடியை தொங்க விட்டுனுக்கிறியே. ஹேர் ஸ்டைல்லாம் வரத்துக்கு கொடுத்து வச்சிருக்கணும் போ. ஆமாம் ஆமாம் சோனி, நீ சொல்கிறது உண்மைதான். இந்த அஜய் பையன் விளையாட கூப்பிட்டான், ஃபோன் பண்ணி வாரானா, நான் அதையே காணுமே. ராணியக்கா லேட் ஆகுதுன்ட்டு இப்போ இவ்வளோ நேரம் நிற்க வைக்கிறீங்களே, கையெல்லாம் வலிக்குது, இறக்கி வைக்கணுமா கூடிய வேணாம்? இருட்டி, நானே பார்த்துட்டு இருக்கேன். சீதா வருவான்ட்டு சீதாக்கா அதையே காணுமே. சரி ஒன்று பண்ணுங்க, நீங்கள் பொறுமையாக போங்க, அவங்க வந்தால் நாங்கள் கூட்டிகிட்டு பின்னாடியே வரோம். அப்போனா நாங்கள் பொறுமையாக போகிறோம், நீங்கள் வாங்க. இதுவும் நல்லதுக்கு தான். சின்ன பிள்ளைக்கா கிளம்பலாமா நம்ம? சொன்னி அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, போடாரே போகலாம் நம்ம. இந்த அஜய் பையனுக்கு ஃபோன் என்ன பண்ணி பார்க்கலாமா? என்ன தெரியாத மாதிரி கேட்குறேன். அங்கே போகாது இங்கே போகாது, அங்கே வெளியே பார்க்காது இங்கே வெளியே பார்க்காத, நேராக போன்னுவாங்க. இனினா ஒரு நாள் தான் போகிறதே வெளியே, அதுலேயும் இதை செய்யாத அதை செய்யாத நான் 1000 குறை சொல்லுவாங்க. இதுவே நம்ம முன்னாடி போனோம்னா சின்ன பண்ண அக்காலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஜாலியாக சுற்றின்னு விளையாடின்னு போகலாம். பத்தியா நீங்கள் போயிட்டே இருங்க, நான் பின்னாடியே வரேன். ஏண்டா எங்கடா போகிற? அப்புறம் எங்கன்னா சுற்றிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அம்மா உன்னை வீட்லேயே இருந்தாங்க, நீ தானே வரேன்னு. இப்போ எங்கே போகிற? இங்கே போகிற பூமாரி, இங்கே தான் ஒரே நிமிஷம் போயிட்டே இருங்க, பின்னாடியே வரேன். அம்மாலாம் வராங்களே என்ன அப்புறம்? சரி வாங்க நம்ம பொறுமையாக போகலாம். ரொம்ப லேட் ஆகிட்டு ராணி, வாங்க வாங்க போகலாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா, இப்போ தான் போனாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சின்ன பண்ணலாம் நின்று நேரம் எவ்வளோ நேரம் நிற்கிறது நாங்கள். சரி போங்க பொறுமையா, பிள்ளைங்களாம் போயிருக்காங்க, நான் பின்னாடியே வரேன். சரின்னு போய்க்கிறாங்கம்மா. அப்படியா கடையிலேருந்து வந்துட்டு இருந்தம்மா, ஃபோன் பண்ணும்போது வந்து துணியெல்லாம் பறிக்கிட்டு இந்த பிள்ளைங்கிட்ட சொல்லிட்டு வரது மாதிரி நேரம் ஆகி போச்சு. சரி சரி போகலாம் வாங்க. பிள்ளைங்க இல்லைன்னா பொறுமையாக கூட போய்க்கலாம்க்கா. சரி பிள்ளைங்கள்லாம் கூட்டிட்டு வந்துக்கிறேன் நானே. சரி போய்தோட ஒரு 4 பேரை நான் சேர்ந்து ஆளும் பேருமா சேர்ந்து துணி கடை தோச்சே தந்துடலாம் போதோடன்ட்டு காலையில் கிளம்பணும். சரி உங்களுக்கு ஃபோனை பண்ணலான்ட்டு நேற்றே பார்த்து மறந்துட்டு அதனால தான் காலையில் பண்ணேன். கடையிலேருந்து வந்துட்டு இருந்தம்மா, நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எதுவும் மறக்காது, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டலக்கா. அப்புறம் அது வந்துட்டு இது வந்துட்டு என்ன பாருங்க போய் எதுவும் மறக்கல தான் நினைக்கிறேன். சோப்பு கிப்பு ப்ரஷ் எல்லாத்தையும் பிள்ளைங்கிட்ட கவலை போட்டு கொடுத்தாச்சு, துணி எல்லாத்தையும் பறிக்க எடுத்தாச்சு. போய் துவச்சின்னு வர வேண்டிய டைத்தோட வேலை. சரி சரி போகலாம் வாங்க, விறுவிறுன்னு போகலாம். இந்த பிள்ளைங்க நம்ம இல்லைனா அங்கே இங்கே சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு போவோம். இந்த கொஞ்சம் பயத்தோடு இருக்கும், இல்லைனா அங்கே எங்கே சுற்றிட்டு இருக்கோங்க. சின்ன பொண்ணுமா அதுக்கு மேலே எல்லாம் சேர்ந்து சுற்றுவாங்க. சின்ன பொண்ணக்கா இப்படி தானே போனோம், வேறு வழியில் எங்கன்னா கூட்டு வரீங்களா என்ன? ஓ சத்யா, இந்த வழி தான், ஏன் இப்படி கேட்குற? இல்லைக்கா, இது வரையும் இந்த சைடு வந்தால் மாதிரியே இல்லை, அதனால தான் சத்யாக்கா அப்படி கேட்குறான்னு நினைக்கிறேன். ஏலே வாலே, என்னடா யாரடா கூப்பிட்டு இருக்கிற? ஏலே நீ சீதாக்கா மொவல, உங்கள் அம்மா வந்துட்டாங்களா? என்ன எங்கள் அம்மா கூட வராங்களா? அப்போ உங்கள் அம்மாவுக்கு தெரியாதான் வந்தியா நீ? டேய் அப்போவே நான் இங்கெல்லாம் வரல, வாடா ஒழுங்காக விளையாடலான்னு கூப்பிட்டேன். இப்படி கூப்பிட்டு மாட்டை வச்சியாடா. எங்கள் அம்மா வந்து என்னை வெளுத்துருவாங்க. விளையாடுறன்ட்டு போய் எங்கெங்கேயும் சுற்றி நிற்கிறியான்னு கேட்பாங்க. நான் அப்படியே ஓடிடுறேன்டா, தயவு செஞ்சு என்னை விட்டுரு. டேய் என்னடா இப்படி பயப்படுற? விளையாட தானே வந்திருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் கூப்பிட்டேன்னு சொல்லுங்க, அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. டேய் காலையில் சாப்பிட்டு வந்தேன் விளையாடலான்ட்டு, அதோட வீட்டுக்கே போல. இப்போ எங்கள் அம்மா இங்கே பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, என்னை வெளுத்துருவாங்க. தயவு செஞ்சு விட்டுட்டா, நான் போயிடுறேன். அவன் தான் அவளை பயப்படுறாள், வீட்டுக்கு போட்டோம் விடா சதீஷே. இருங்கக்கா நீ வேற. டேய் நான் பார்த்துக்கிறேன் வாடா. இவன்கிட்ட சேர்ந்து கடைசியில் நம்ம வெளின்னு வாங்க போகிறோம், அது மட்டும் நல்லா தெரியுது. சரி போ, வந்துட்டேன், நடக்கிறத பார்த்துக்கலாம். இப்போ சொன்னி இது நல்லது. எதுவாக இருந்தாலும் நடக்கும்போது பார்த்துக்கலாம், அதை நினச்சி பயந்து இருக்கக்கூடாது. என்ன சரி வா போகலாம் நம்ம பொறுமையாக. பூவெல்லாம் அழகாக இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம்க்கா போனோம்? அவ்வளோதான் கிட்டே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி தானேக்கா? எப்படி சொல்கிற சோனி? தண்ணி சவுண்டு பக்கத்தில் கேட்குற மாதிரி இருக்கு, அதனால சொன்னேன். ஆனால் சோனி அங்கே ஓர தண்ணியோட சவுண்டு இங்கே கேட்குது. பக்கத்தில் இருந்து அம்மா கூப்பிட்டா மட்டும் கேட்காதுல்ல. நீ எப்போ பார்த்தாலும் அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பேசாத, கம்முன்னு போ. சரி சரி ஆரம்பிக்காதீங்க, கிளம்புங்க போகலாம். கிட்ட வந்துச்சு. சின்ன பொண்ணாக்கா குளிக்கலாமா நம்ம தண்ணியில்? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் அம்மா அனுமதி கொடுத்தா 2 பேரும் குளிங்க, இல்லைனா எனக்கு தெரியாது. என்னக்கா நீங்கள் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசணும், அப்போ தான் எங்கள் அம்மா விடுவாங்க. சரி சரி என்ன நம்பிட்டீங்களே, விடுங்க, குளிக்க வச்சு கூட்டின்னு வந்துடுறேன். குழா போட ஆளுங்கள்லாம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குழாலாம் போட்டு முடிச்சிருப்பாங்களா இல்லையான்னு தெரியலையே. துப்பச்சிக்கின்னு போத்துங்களையும் குழாவை போட்டு வச்சுருந்தா நல்லாயிருக்கும். போய் பார்த்தா தான் தெரியும் இன்றைக்கும் பொய்ய சொன்னாரா இல்லை உண்மையாகவே வந்து குழாவை போட்டாங்களா இல்லையான்ட்டு. போய் பார்க்கலாம் முதல்ல. பூவெல்லாம் அழகாக இருக்குது. திரும்பி வரும்போது பூவெல்லாம் கொஞ்சம் பறிச்சு எடுத்துன்னு போகலாம். என்ன பூவெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ போகலாம். அம்மா வந்துருப்பாங்க, அப்புறம் அங்கே போகாதீங்க போகாதீன்னு வாங்க, கடகடன்னு போகலாம். கடையில் ஆள் இல்லை, சீதா வேலை துணி துவைக்க போயிருக்கா, தனியாக விட்டு வந்துட்டோம், கடகடன்னு போகலாம். ஏன்பா டிராக்டர் இருக்காரா? என்னண்ணே? ஏன்பா அரைப்பெல்லாம் முடிஞ்சுதாப்பா? முடிஞ்சதுண்ணே, வீட்டுக்கு கிளம்பணும் இதுக்கு மேலே. அடுத்த வாரம் போல் எங்கள் பயிர் எல்லா அரப்புக்கு வந்துதுப்பா, நீயே வரையா எப்படிப்பா? அடுத்த வாரம் தானே வரேனே. கண்டிப்பாக வந்துடுறியாப்பா? இப்போ வரேன்ட்டு அப்புறம் கடைசி நேரத்தில் முடியலன்ட்டு ஏன்னா கஷ்டமாயிடும், பயிரெல்லாம் வேஸ்ட்டாக போய்டும். என்ன அண்ணே அது எப்படிண்ணே வரேன்ட்டு வராது இருப்பேன், முடியலன்னா நான் முன்னாடியே சொல்லிவிடுவேண்ணே. கண்டிப்பாக வந்துடுறேன், அடுத்த வாரம் தானே. உங்களுக்கு டோட்டலாக எனக்கு தெரியும், கவலைப்படாதீங்க. நம்பர் வேணா கொடுப்பா, ஃபோனை பண்ணுறேன், நான் வந்துட்டு போகிறேன்.
அண்ணே உங்க நம்பர் எனக்கு இருக்கு, ஒரு மிஸ் காலை கொடுக்குறேன், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க தோட்டம் எல்லாம் எனக்கு தெரியும், நான் வரேனே. அப்படியா? அப்போ சரிப்பா. கடையில் வேற யாரும் இல்லை, தனியாக விட்டு வந்துட்டு நான் கிளம்புறேன். என்ன வந்திருக்காரு, மிஸ் காலை கொடு. நான் அப்போ தான் ஃபோனை பண்ணாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். என்ன சரிண்ணே. இங்கெல்லாம் பாதி அறுப்பு வேலை முடிஞ்சிருக்கு. இன்னும் மீதி பயிர் எல்லாம் அறுத்து முடிச்சாதான் தான் நம்ம தோட்டத்துக்கு வழி வரும். அப்புறம் தான் நம்ம அறுக்கிறதுக்கு. இந்த வாரத்தில் இதெல்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் தான் நம்ம அறுக்கணும். வெக்கியெல்லாம் சுற்றி போட்டுருக்கு. இந்த சாமி தவிர இவ்வளோ வெக்கியா இருக்கே, ஒரு டிராக்டர் வெக்கியா ஆகும் போல. எத்து போய் ஓட்டிட்டா என்ன, எங்கே போயிட்டாரோ தெரியல. சரி நம்ம கடையை போய் பார்ப்போம். இல்லைன்னா கடையில் எதுனா தள்ளிச்சேன்னா சீதா வந்தால் நம்மள வைக்க மாட்டா, கடகன்னு போவோம். இங்கே தான் துணியை துவைக்கணுமா? ஆமாம் ஆமாம், இங்கே தான் துவைக்கணும். நான் கூட அருவி மாதிரி இருக்கும், நல்லா ஜாலியாக குளிக்கலாம்னு நினச்சி வந்தேன். இங்கே என்ன ஆறு மாதிரி இருக்கே மக்கா? இங்கே இப்படி தான் இருக்கும், பக்கத்தில் அருவி மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த சைட்லாம் உங்கள் அம்மா அனுப்ப மாட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அக்கா அக்கா அப்போ ப்ளீஸ் எங்கள் அம்மாவை கேட்டு கூட்டின்னு போங்க, அந்த சைட்லாம் ஜாலியாக போயிட்டு வரலாம். இதோட கூட்டின்னு கூட வர மாட்டாங்க எங்கள் அம்மா. இப்போயே ஏதோ துணியை துவங்கன்னாங்க. நான் எல்லா துணியும் கூட துவைச்சிடும், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து. அந்த சைடு மட்டும் கூட்டின்னு போகிறீங்களா? சரி சரி மக்கா, அப்போ அம்மா வரத்தோடய நம்ம எல்லாரும் உட்காந்து துணியை துவைக்க ஆரம்பிக்கலாம். கடகன்னு துவைச்சு போட்டு அவங்கள அலசு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஜாலியாக போய் சுற்றிட்டு வரலாம். என்ன? சரிக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 4 மணிக்கு எங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாத பாருங்கள். எங்கள் வீடியோ தினைக்கும் 4 மணிக்கு வந்துடும், மிஸ் பண்ணாத பாருங்கள். இந்த வீடியோவோட கண்டினியூ வேணும்னா முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.